விஷயம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் போன விட சொல்லியிருப்பேன் பெயிண்டிங் சொல்லிட்டு, பட் சில பேருக்காக தான் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் மை பர்த்டே கிஃப்ட். சாரி எக்ஸ்ப்ளோரிங் மை பர்த்டே கிஃப்ட். இது ஃபுல்லாகவே பர்த்டே கிஃப்ட்ஸாக இருக்குது. இன்னும் இருக்குது, இல்லை வெக்க இடம்ல நான் பண்ணி வச்சுருக்கேன். நான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து டார்கெட் போர்டு. நான் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு பர்த்டே முடிச்சு. கிட்டத்தட்ட 40 days போயிடுச்சு. ஆனால் இதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு டார்கெட் போர்டு. இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இதுமாரி இந்த டாப் மாடல் இது நம்ம இந்த பிளாக் கலரில் இது நம்ம எங்கேயா வச்சுட்டு இப்போ 4ல் இருக்கா 4 எப்படி நம்ம டேப் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் மொத்தம் 2 தந்துருக்காங்க. இது ஆக்சுவலாக எனக்கு மே மாதம் இதை போட்டு சமையல் டார்ச்சர் பண்ணி விளையாடிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். இது வந்து நம்ம இங்கே ஒரு ஹோல்டர் ஹேங் பண்ணுறதுக்கு இங்கே தந்துருக்காங்க. நம்ம நெயிலில் இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். வச்சு விளையாடலாம். இது பார்த்துக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இந்த ஆண்ட்ராய்ட் விளையாடும். 2 தந்துருக்காங்க. ஒரு சிஎஸ்கே ஒரு ஆர்சி. மை ஃபேவரட் இஸ் ஒன். இன்னும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு எப்படி செகண்ட் வச்சுக்கோங்க. யாரும் ஃபேன்ஸ் கொஞ்சம் சண்டை போட்டு இல்லை. ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் வச்சிடலாம். இப்போ எங்கள் அம்மா கொடுத்த கிஃப்ட்டு நம்ம சைடு வச்சுக்கலாம். சண்டை வேறு அதிகமாக இது எல்லாமே மேலே இருக்கிறது தான். நான் எதுவுமே பிடிச்சது பிடிக்காததெல்லாம் அப்படி எதுவுமே வைக்கல. எல்லாம் அப்படியே மேலே பக்கமாக வச்சுட்டு அப்படியே இருக்குது. ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு 3D உட்டன் மேக்னெட் மேக்கப் பெயிண்ட் சொல்லிட்டு இது எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி நான் எப்படி பண்ணுறேன். இது வந்து இதுமாரி உட்டன் இதுவில் அவங்களே தந்துடுவாங்க. இதுமாரி நாங்கள் எல்லாமே பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஃப்ரிட்ஜ் பேன் உங்களுக்கு இதுமாரி நிறையா தந்துருக்காங்க. ஒரு 3 செட் தந்துருக்காங்க. இது மொத்தம் பாதி இதுவே காணும். ஏதோ இங்கே இருக்கு எல்லாமே 3D தான். இதில் இருக்கா யூனிகார்ன் இருக்கா, யூனிகார்ன் மேலே தந்துருக்காங்க. அது எத்தனை பேர் மேலே ஒட்டணும் வந்து 3D வரும். அதனால 3D. இது வந்து ஸ்டிக்கர் மாரி தந்துருக்காங்க. இது மேக்னெட் நம்ம எடுத்து இதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு பார்த்துருக்காங்க. மேக்னெட் கொஞ்சம் அதிகமாக தந்துக்கலாம். தோணுது ரொம்ப கம்மியாக இருக்குது. இத்தனை அந்த ஸ்டிக் தந்துருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த உட்டன் இது தக்காது. சாரி அந்த மேக்னெட் அது யூஸ் பண்ணுறது ரொம்ப இது வந்து எங்கள் அக்கா கொடுத்த கிஃப்ட். செகண்ட் கிஃப்ட் இது வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இது கிஃப்ட்டு கிடையாது. இதை ஏற்கனவே பர்த்டே அன்னைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். மைக்கு ஸ்பீக்கர் இது வந்து ஆக்சுவலாக மைக்குக்காக வாங்கலை. இது ஆக்சுவலாக இது வாங்கினது காரணமே ஸ்பீக்கர் தான் வாங்கியிருக்காங்க. பார்க்குறேன் ஸ்பீக்கர் தான் ஆன் பண்ண வேணாம். சத்தமாக இருக்கும் ஆன் பண்ணும்போது ஸ்வைனிங் போகும். அதனால் இதோட டிஃப்ரென்ஸ் வாய்ஸும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு வீடியோ இதை வச்சு கண்டிப்பாக யாசர் ஒரு ஆரம்பிது நானும் அவன் இதை வச்சு வீடியோ போட வாங்கிட்டு அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எனக்கு வச்சுருவேன். ஆனால் இது கிஃப்ட்டு கிடையாது. இதுவுமே ஒரு கிஃப்ட்டு தான். இது வந்து ஒரு பைனாக்குலர். இதுவுமே நாங்கள் வச்சு குரங்கெல்லாம் நிறையா மக்கீஸ்லாம் இருக்குது. அப்போது எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுதான் தெரியலனாலும் தெரியல. இங்கே பார்க்கணும் தெரியும் நினைக்கிறேன். இதை வச்சு நாங்கள் எங்கெங்கெல்லாம் இதை வச்சு நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு கேம்லாம் விளையாடிருக்கோம். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. மே மாதம் விளாண்டது நிறைய விளையாடணும். சண்டை போட்டுக்கணும் ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து மே மாதம் ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் கேம்ஸ்லாம் விளையாடுறது. இதுவுமே நம்ம கொடுத்தது தான். இது ஒரு குட்டி டைரி செம்ம க்யூட்டாக இருக்கும். இது பேர்லாம் என்னன்னு தெரியல எனக்கு, இந்த கார்ட்டூன் பேர்லாம். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது எல்லாமே ஃபேவரட். இதுவும் எனக்கு ஃபேவரட். இது கூட பென் தந்தாங்க உள்ள இருக்குது. இது வந்து விபாக்ஷி வாங்கிட்டாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். யாராவது இன்னொன்று கொடுத்தாங்க இருந்தாங்க.
கீ செயின் கொடுத்தா. அது என் பேக்கில் நான் மாட்டியிருக்கேன். அது அங்கே இருக்குது. அவங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்குது. அது என் பேக்கில் நான் ஹேங் பண்ணிட்டேன். அதனால் அது அங்கே இருக்குது. நான் காமிக்கிறேன். குட்டி டைரி. இதுக்கு ஒரு பெண்ணு கடை இல்லை. செம்ம க்யூட். நான் எங்கே எழுதவே இல்லை. நான் எழுதாமல் பத்தாவாக வச்சுக்கிறேன். எழுதுனா எங்கேயாவது வச்சுட்டு வளர்த்துருவாங்க. அதனால பத்தாவாக இப்படியே இருக்கு. எப்போ எனக்கு வந்து அப்புறம் இது எழுதிப்பேன். செம்ம க்யூட்டு. ரொம்ப ஃபேவரட். அப்புறம் இது பேர் கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. இதுவுமே எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. இது துடைக்கிறதுக்கு கூட ஒரு துணி வைக்கிறாங்க. இல்லை ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது. சாரி கைஸ். இது எப்படி யூஸ் பண்ணணும் காற்று அடிக்கிறதுனால கை வச்சுக்கிறேன். நல்ல வேலை கீழே ஏதோ சாஃப்டானது வச்சுருக்கிறதுனால. இது என்ன பேர் கூட எனக்கு தெரியாது. வாசிக்கும் தெரியாது. இது எல்லாம் கற்றுக்கணும். யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்கணும். ஸ்டாண்ட் எங்கே வைக்க. ஓகே, நான் காத்தடிக்கலாம். கீழே விழுந்துச்சு. கீழே சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்க இது எங்கள் அக்கா வாங்கி தந்தது. இது வந்து பிஸ்னஸ் பர்த்டே கிஃப்ட்டு. இந்த பர்த்டே கிஃப்ட் இல்லை, 2025 பர்த்டே கிஃப்ட். இது பிஸ்னஸ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கேம். அதில் காயின்ஸ்லாம் இதோட டப்பா. டப்பா நாங்கள் வாங்கினது. போன பர்த்டேக்கு எங்கள் அக்கா கொடுத்தது. இது வந்து இஷானி கொடுத்தது. சாரி இது இஷானி கொடுத்தது. இது யாசர் கொடுத்தது. இஷானி வந்து ஒரு பென் கொடுத்தா. அதுவும் நான் என்னுடைய பேக்கில் வச்சுக்கிறேன். யாசருமே எனக்கு 2 பென் கொடுத்தான். அப்புறம் சாக்லேட் கிளிப்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வந்தது. அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் உள்ளே இருக்குது. நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது தான். இது வந்து யாசர் கொடுத்தான் இந்த டேங்க் பென். நான் வந்து அந்த டேங்க் பென் முடிஞ்ச உடனே இந்த டேங்க் பென் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது மொத்தமாக வச்சுருப்பேன். அப்புறம் தொலைச்சிட்டுலாம் இங்கே போயிடும்ல. அப்புறம் இது கூட இதுவும் ஒரு ஃபேவரட் நெயில்ஸ். இந்த ஃபேக் நெயில்ஸ், ரிசா நெயில்ஸ். இதுமாரி நிறையா மோனா இது பேர் நான் தெரியல. எனக்கு நான் பார்த்ததே இல்லை. தமிழில் இங்கிலீஷில் எழுதுனா வச்சு தெரியும், தெலுங்கில் எழுதுனா வச்சு தெரியும். இதுதான் லாங்குவேஜ் தலை. இது இங்கிலீஷில் எழுதுனாங்க தெரியும். இதுதான் லாங்குவேஜ்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெயில்ஸ் இன்னொரு நெயில்ஸும் வந்தது. இது வந்து இதுவும் எங்கள் அக்கா கொடுத்தது தான். இது வேறு ஒரு அக்கா கொடுத்தது. இன்னொரு நெயில்ஸ் இருக்குது. அதை நான் கையில் இன்றைக்கி தான் போட்டேன். ஆனால் அதை நெயில் பாலிஷ்லாம் போட்டு வச்சேன். ஆனால் வந்து நான் அதை தனியாக வச்சுருக்கேன். அதுவும் போட்டேன். ப்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். வந்து எனக்கு இதில் ரொம்ப ஃபேவரட் வந்து இதுதான். இந்த பியர். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்னொரு அக்கா கொடுத்தாங்க. இன்னொரு 2 அக்கா கொடுத்தாங்க சேர்ந்து. எல்லாம் அவ்வளோதானா? சாரி மீட்லாம் உள்ளே இருக்கு. அப்போ எடுத்துன்னு வரேன். நான் வெறும் பாக்ஸோட அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அப்போ எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். ரைஸ் நான் சொன்னேன்ல கிளிப்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க. இது ஃபுல்லாகவே இது எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. எல்லாமே கிஃப்ட்டு தான். இது வாங்கினது தான். இது எல்லாமே கிஃப்ட்டு தான். என்னோட எப்படி காமிக்கிறேன். எனக்கு எடுக்க முடியாது. தெரியுதா? உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? இது நான் வாங்கினது. மீதி எல்லாமே கிளிப்ஸு ஸ்கான்ச்சீஸ் அதேமாரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். பார்த்தா தெரியுதா? கிளிப்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. நிறைய கிளிப்ஸ். இது எல்லாமே எங்கள் அக்கா 2 பேர் சேர்ந்து வாங்கிட்டாங்க. ஃபுல்லாகவே எனக்கு ஃபேவரட். அப்புறம் எனக்கு வந்து வாட்டர் பாட்டில் இவங்க தான் அவங்க பேர். ஆமாம், அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில். அப்புறம் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணாம். அதை நான் ஹேண்ட் பண்ணி வச்சு அதெல்லாம் எடுக்க முடியாது. வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் அது பேர் எனக்கு தெரியல. அது நெயில்ஸு. அதுக்கப்புறம் இதை கொடுத்தாங்க. மறந்துட்டேனா? ஞாபகம் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு கிஃப்ட் வந்தது. அது நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் செட், பெயிண்டிங் கேக்ஸ்னு சொல்லிட்டு அதுவுமே என்னோடய ஃபேவரட். என்னோடய ஃப்ரெண்ட் ஹஃபியா வாங்கி கொடுத்தாங்க. இன்னொன்று இஷானி வந்து எனக்கு ப்ரௌனி செஞ்சு நாங்கள் கட் பண்ணோம். எனக்கு ப்ரௌனி செஞ்சா என் பர்த்டே அன்றைக்கி. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் கட் பண்ணோம். செம்மையாக இருந்தது கேக்கு. அதோட ஃபோட்டோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப லாங்காக போயிடுதுன்னு தெரியுது. ஷார்ட்ஸே இவ்வளோ பெருசாக போனால் ஷார்ட்ஸாக இருக்கும் வீடியோவாக எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்லாம் நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறேன். பாய். பார்ட் 2ல பார்க்கலாம்.